Daily. Taste the Daily. ஜமீலா மேடம், இப்போ என்னன்னா கட்சிக்காரர்களுக்கு ஒரு பக்கம் உத்வேகத்தையும் உற்சாகத்தையும் கொடுத்துட்டு இந்த பக்கம் என்னன்னா கட்சியை அழிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் ஒரு அடி, அந்த பக்கம் எதிர்க்கிற திமுகவுக்கு ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரவுண்டர் மாதிரி நேற்று பேசியிருக்கிறார் இல்லையா? திமுகவை தாண்டி உட்கட்சி விவகாரங்களை தாண்டி அதிமுக தொண்டர்கள் கிட்ட இது என்ன மாதிரியான ஒரு மனநிலையை ஏற்படுத்தியிருக்கு பொதுச் செயலாளருடைய பேச்சு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய காவல் தெய்வங்களாக 2 பேர் இருக்காங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா. 2 தெய்வங்களின் ஆசி இன்றைக்கு எடப்பாடியாரிடம் மட்டுமே இருக்கிறது அப்படிங்கிறத தொடர்ந்து எடப்பாடியார் பேசுகின்ற ஒவ்வொரு மேடைகளிலும் அதை பார்க்க முடியுது. அம்மாவின் ஆன்மா எடப்பாடியார் என்பது போல எனக்கு தோணுது. நிறைய பேர் இப்போ ஆச்சரியமா கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்கள் எல்லாரும் பேசக்கூடிய ஒரு விஷயம், என்ன அம்மா மாதிரி பேசுறாரு எடப்பாடியார், இவ்வளவு ஆக்ரோஷமாக, இவ்வளவு அழுத்தம் திருத்தமாக, அவ்வளோ அழகாக கம்யூனிகேட் பண்றாரு பார்த்தீங்களா? அம்மா எப்படி பேசுவாங்களோ அப்படி. கழகத்திற்கு துரோகம் இழைத்தவர்களை தூக்கி வெளியில போடுறதற்கு அவர் சளைப்பதே இல்லை. இது யார் மாதிரினா அப்படியே புரட்சி தலைவி அம்மா மாதிரி தான். அந்த ராணுவ கட்டுக்கோப்போடு கட்சியை நடத்துறதுங்கிற அந்த இடத்துக்கு திரு எடப்பாடி கே பழனிசாமி போயிட்டாருன்னு சொல்ல வந்துட்டாரு. ஒரு தலைமைக்கு இருக்க வேண்டிய அத்தனை குணாதிசயங்களும் இன்னைக்கு எடப்பாடியார் கிட்ட இருக்கு. அதை நம்ம பார்க்கிறோம். ஒரு கட்சி அழிந்து விடக்கூடாது என்பது அவருடைய கொள்கையாக இருப்பதை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. தன்மானத்தோடு நாங்கள் இருக்கிறோம் என்பதை தொண்டர்களுக்கு மட்டுமல்ல, எதிரில் இருக்கக்கூடிய தமிழக மக்களுக்கு, எதிர்கட்சிகளுக்கு அவர் சொல்லிட்டு இருக்கிறார். நேற்றைய பேச்சுக்கள் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு ஒரு மெய்சிலிருக்கும் விதமாக, ஒரு துணிச்சலாக அவர் பேசின ஒவ்வொரு விஷயமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மா விரும்பியதை போல 100 ஆண்டுகளுக்கு மேலாக இன்னமும் இந்த தமிழக மண்ணில் இருக்க போகிறது, தமிழக மக்களுக்கு நன்மை செய்ய போகிறது, தமிழர்களுக்கான நலத்திட்டங்களை கொடுப்பதற்கான ஒரு ஏழைகளுக்கான ஒரு கட்சியாக இந்த இயக்கம் தொடர்ந்து இருக்கும் என்பதை எடப்பாடியார் அவர்களது பேச்சு கூற்று நமக்கு சான்றாய் இருக்கு. நிச்சயமாக உறுதிப்படுத்தி இருக்கிறார். அதாவது ஏற்கனவே டாக்டர் ரொம்ப தெளிவா சொன்னாரு, 160 கூட்டங்களுக்கு மேல, அதாவது ஒவ்வொருத்தரும் கட்சி புதுசா ஆரம்பிக்கலாம், பேசலாம், ஒட்டுமொத்தமாக ஒரு கூட்டத்துக்கு ஒரு தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த பேரையும் சேர்த்து பொதுக்கூட்டம் போடுறது இல்ல, சரிங்களா? அந்தந்த தொகுதியில போய் பேசும் பொழுது ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுகிறார்கள். இன்னைக்கு திமுகவின் மாற்றாக பார்க்கக்கூடிய ஒரே கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஏழைகளின் பங்காளனாக இருக்கக்கூடியவர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் தான். அதாவது சும்மா ராஜ பரம்பரையில் இருந்த மாதிரி இன்னைக்கு ஒரு செய்தி நம்ம கேள்விப்படுறோம். ரெட் ஜெயண்ட் மூவியினுடைய சிஇஓவாக, தலைமை செயல் அதிகாரியாக யாரு இருக்க போற இப்ப நியமிக்கப்பட்டிருக்கிறார்னா உதயநிதியோட மகன். இப்படித்தான் உதயநிதியும் கொண்டு வந்தாங்க. ரெட் ஜெயிண்ட்டுக்கு உள்ள போனாங்க, அடுத்து நடிக்கிறதுக்கு அலோ பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மெதுவா இளைஞரணிக்கு வருவாங்க, அப்புறம் இளைஞரணியை விட்டுட்டு அடுத்தது என்ன பண்ண போறோம் அப்படின்னு ஒரு வாரிசுக்காக ஒரு இயக்கம் இருக்கு, அது திமுக. ஆனால் 2 பேரின் வாரிசாக இன்னைக்கு புரட்சி தலைவர், புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு வாரிசுகள் இல்லை. அவர்கள் விட்டு சென்ற ஒரு வாரிசு இன்று எடப்பாடியார் என்று ஒட்டுமொத்த தொண்டர்களும் நான் உட்பட நாங்கள் அதை புரிந்து கொள்கிறோம். அதிமுக காரர்களுடைய மனநிலையை நீங்க பிரதிபலிச்சிருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் என்னன்னா, திரு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுடைய இந்த பேச்சை திமுக என்ன கோணத்துல அணுகுவாங்க? ஏன்னா அவங்களுக்கும் சேர்த்துதான் பதில் சொல்லியிருக்கிறாங்க. அதுல ரொம்ப ஒரு விஷயத்த ரொம்ப குறிப்பிட்டாரு, தன்மானம் தான் எங்களுக்கு ரொம்ப பெருசு, எங்களை நீங்க என்ன வேணா விமர்சனம் பண்ணாலும் நாங்க அதை விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னது யாருக்காக, எதற்காக, என்ன இது கான்டெக்ஸ்ட்? அது திமுகவுக்காகவும் எடுத்துக்கொள்ளலாம், கூட்டணியில் இனிமேல் வரப்போகிறவர்களுக்கும் இருக்கலாம், இருப்பவர்களுக்கும் இருக்கலாம், யாருக்காகவும் பேசலாம். ஒடி வச்சு பேசுறீங்களே இல்ல, அதாவது என்ன ஒரு பேச்சு வெளியில சொல்லிக்கிறாங்கன்னா, இது திமுக பரப்புகின்ற ஒரு செய்தி, பாஜக முழுங்கிறோ, அதுக்கு பதில் கொடுத்தாரு. நாங்க என்ன புழுவா என்ன எங்களை முழுங்குறதுக்குன்னு கேட்டாரு. ஆனா தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த விமர்சனம் பிஜேபியோட ஒரு அலையன்ஸ் வச்சதுக்கு அப்புறம் தொடர்ச்சியான விமர்சனங்களை எதிர்கட்சி கூட்டணி, ஆளும் கட்சி கூட்டணியாக இருக்கக்கூடியவர்கள் வச்சுட்டே இருக்கிறாங்க.
இதை தாண்டி கட்சிக்குள்ளவே இருந்து இங்கிருந்து வெளியில போனவங்க அவங்க எல்லாம் சொல்கின்ற விமர்சனங்கள்லாம் வெளிப்படையாக டிடிவி தினகரனுடைய பேச்சை எடுத்துக்கோங்க. இப்ப இந்த மாதிரி ஆள்களை எல்லாம் உள்ள விட்டா அதிமுக என்ற இயக்கம் என்ன ஆகும் பாருங்க. ஏற்கனவே கபலீகரம் செய்து கட்சியை பல துண்டுகளாக பிளவுபடுத்த நினைத்து வெறும் அதிகாரத்திற்காக அதிகார பசிக்காக இங்க அதிமுக என்ற இயக்கம் வாழணுன்றதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கல. அவரு அந்த இயக்கத்தை அழித்து விட்டு தான் அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்பதற்காக ஒரு இயக்கத்தை ஆரம்பிச்சவர் தான் அவரு. எப்படி புரட்சி தமிழர் நேத்து பேசும்போது சொல்றாரு இல்லையா, 10 எம்எல்ஏக்களை பிரிச்சுட்டு போயிட்டு இந்த கட்சி வரக்கூடாது அழிந்து விட வேண்டும் என்பதற்காக எதிர்த்து வாக்களித்தவர்களை எல்லாம் திரும்பி நீங்க சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் எந்த வகையில் நியாயம்? இதெல்லாம் வந்து ஆல்ரெடி முடிஞ்சு போச்சுங்க. பல வருஷத்திற்கு முன்னாடியே முடிஞ்சு போன விஷயம் தொடர்ந்து நீங்க கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. அப்ப இந்த பதில வந்து திமுக ஒரு நெரேட்டிவ் செட் பண்றாங்க இல்லையா, அதிமுக பிரிஞ்சிருக்கு, அதிமுக 2ஆ இருக்கு, அதிமுக 3ஆ இருக்கு, அவ்வளவா இருக்கு, அவங்க தலைமை இவங்க தலைமை அப்படிங்கிற அந்த நெரேட்டிவ்க்கு ஒரு மிகப்பெரிய அடி கொடுத்து அதிமுக ஒண்ணுதான் அப்படிங்கறத நிரூபிக்கிறார்னு எடுத்துக்கலாமா? நிச்சயமாக ஆயிரக்கணக்கான பொதுக்குழு மெம்பர்ஸ் எல்லாருமே சேர்ந்து கட்சி நிர்வாகிகள் இணைந்து மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் விருப்பப்பட்டு பொதுச் செயலாளர் என்ற அங்கீகாரத்தில் வந்து உட்கார்ந்துருக்காரு. சும்மா எல்லாம் ஒண்ணும் வரல, சும்மா யாரோ நியமிச்ச வரல, தேர்ந்தெடுக்கப்பட்டு முழு அதிகாரத்தை அவர் கையில கொடுத்திருக்குங்க கட்சி. அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஒவ்வொரு தொண்டனும் நிர்வாகியும் கட்டுப்பட்டு தான் ஆகணும். இந்த இயக்கம் அப்படித்தான், பைலா அப்படித்தான் இருக்கு. பொதுச் செயலாளருக்கு அனைத்து உரிமைகளும் இருக்கு. அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும், அவர் வந்து தேர்தலில் கூட்டணி வைக்கிறதா இருக்கலாம், இல்ல என்ன பேசணும், எப்படி இருக்கணும், இந்த கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எப்படி இருக்கணும்ன்றத அவர் என்ன டிக்டேட் பண்றாரோ அதை கேட்கணும். தலைமைக்கு கட்டுப்படக்கூடிய இயக்கம் அப்படித்தானே அம்மா வச்சிருந்தாங்க. ராணுவ கட்டுப்பாடு என்று சொன்னா சும்மா சொல்லல. அப்படிப்பட்ட ஒரு கட்டுப்பாடோடு இன்றைக்கு பொதுச் செயலாளர் இருக்கிறார் அப்படின்னா நாங்க கட்சியில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் அதற்கு உடன்பட்டு இருக்கிறோம். உங்களுக்கு என்ன வந்துச்சு வெளியில இருக்கிறவங்களுக்கு? புரியுது. இப்ப திமுக இனிமேல் இல்ல திமுகவோ இல்ல திமுகவினுடைய கூட்டணிகளோ அதிமுகவை விமர்சனம் பண்றதுக்கே கொஞ்சம் யோசிப்பாங்களோ? அந்த அளவுக்கு பயமுறுத்தி விட்டுட்டீங்களோ எச்சரிக்கை பண்ணக்கூடிய லெவல்ல? இல்ல, அவங்களுக்கு ரொம்பவே பயந்தாங்க. பிஜேபி அலையன்ஸ் ஆரம்பிச்சதுல இருந்து அவங்களுக்கு இருக்கிற பயத்தை வகை வகையா விதவிதமா. பயம், ஏன் பயம், எதுக்கு பயம்? அந்த ரேஷியோ போடுறாங்கல்ல, கடந்த கால தேர்தல்களில் அதிமுக வாங்கிய வாக்கு சதவிகிதம், பிஜேபியினுடைய வாக்கு சதவிகிதம், இது இந்த மாதிரி கணக்கு போடும் பொழுது, ஏன்னா இவங்க கூட்டணி கணக்கு போட்டு தானே இவங்க வந்து ஒவ்வொரு தேர்தலையும் சந்திக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது எதிரில் இருக்கக்கூடிய கட்சி அதிமுகவினுடைய கூட்டணி அவர்களுடைய வாக்கு சதவீதத்தையும் அவங்க போட தானே செய்வாங்க. அப்ப அந்த வாக்கு சதவிகிதம் பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக அதிமுக ஆட்சியை பிடிக்கும் என்ற பயம் அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த பயத்தின் காரணமாக கூட்டணியை கலைக்கிறதுக்கு இருக்கக்கூடிய அந்த ரெஸ்பான்ஸை பார்த்து பயம் வந்துருச்சு. நிச்சயமாக பயம். அதாவது நம்ம வந்து இப்பதான் கட்சி புதுசா ஆரம்பிச்சு மக்கள் கிட்ட போய் இதை செய்ய போறோம் அதை செய்ய போறோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பொதுச் செயலாளர் போய் சென்ற இடங்களில் எல்லாம் பேசிய எல்லா இடங்களிலும் நாங்கள் இதையெல்லாம் செஞ்சிருக்கிறோம் நினைவுபடுத்துறார் மக்கள் கிட்ட. ஜஸ்ட் நினைவுபடுத்துறார். இதுல நாங்க கொண்டு வரோம்னு சொன்ன பல திட்டங்களை முறியடித்த திமுக போயிடுச்சுன்னா நாங்க மறுபடியும் அதை எப்படி கொண்டு வருவோம், இன்னும் எப்படி மேம்பாடோடு இந்த தமிழகத்தை உருவாக்குவோம் என்பதை பற்றி பேசுறார். புரியுது. தாய்மார்களுக்கு என்ன செய்வோன்றதை பத்தி பேசுறாரு. இவர்கள் பேசிய பொய் புரட்டு செய்ய தவறிய பல விஷயங்களை நாங்கள் செய்வோம் என்ற உறுதியை கொடுக்கிறதுக்கு தான் ஆப்டிமிஸ்டிக் அணுகுமுறை. கண்டிப்பா புரியுது. அதனால இத மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். இன்றைக்கு எல்லாரும் பேசுறாங்க, ஐயோ நான் இவங்களை விட்டுட்டோமே, இந்த திமுக எப்போது ஆட்சியை விட்டு போகும், இந்த கேள்விக்குறியோடு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களும் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அந்த கேள்விக்கு பதிலாக அவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய ஒரே முகம் எடப்பாடியார். கண்டிப்பா நான் திரும்ப உங்ககிட்ட வரேன். உங்களுடைய இறுதி கருத்தை வச்சிருக்கேன். அதாவது தமிழக மக்களின் குரலாக ஒவ்வொரு தமிழனும் இன்னைக்கு என்ன எதிர்பார்ப்போடு இருக்கிறாங்க, அவங்களுடைய தேவை என்ன அப்படிங்கிறத எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடியார் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறார். மக்களுக்கு என்னென்ன தேவைன்றதை பற்றி பேசியிருக்கிறார். நீங்கள் திமுக சொல்ல மறந்த செய்ய மறந்த பல விஷயங்களை அவர் நினைவூட்டி கொண்டே இருக்கிறார்.
அப்படி மக்களுக்கான ஒரு இயக்கமாக எதிர்க்கட்சி தலைவர், எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்பட்டு வருகிறது. ஒவ்வொரு விஷயமும், பொங்கலுக்கு கரும்பு கொடுக்கிறதுக்கு கூட எதிர்க்கட்சி தலைவர் வந்து குரல் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்காக நான் இதை சொன்னேன். எல்லாருமே பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் எதிர்க்கட்சி தலைவர் பேசினதுக்கு அப்புறம் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. 12 மணி நேர வேலை மசோதாவா இருக்கட்டும், 1000 ரூபாய் மகளிருக்கு கொடுக்கறேன்னு சொல்லி கொடுக்காமலே போய் 3வது வருஷம் தான் கொடுத்தாங்க. அப்ப அது கொடுக்கிற வரைக்கும் மக்களுக்காக பேசிக்கொண்டே இருந்தார். இப்படி தொடர்ந்து மக்களுக்காக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இயக்கம் உண்மையாகவே ஆட்சி அதிகாரத்திற்கு 2026 வர வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். ஒரு இடத்துல நம்ம அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட்டுவிட்டோம். திமுகவினுடைய பொய் பிரச்சாரத்திற்கு மக்கள் வந்து பலியாகி விட்டார்கள். இன்னைக்கு மக்கள் புரிந்து கொண்டார்கள். அதற்கான சரியான சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். 26 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கானது. நன்றி. பார்க்கலாம்.